ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பச்சை பட்டாணி மசால். அப்படியே ஒரு கடை டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயமோ இல்லை 10 சின்ன வெங்காயமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே நீங்கள் வேணும்னா வந்து 6 பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாயை நல்லா சின்ன சின்ன பொடி பீசஸாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது பச்சை மிளகா தனியாக வராது. ஸோ இப்போ வந்து அந்த வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். அதே நீங்கள் அரைச்சும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிருந்துருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது நம்ம வந்து 2 தக்காளி எடுத்து அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சு தோலை எடுத்தும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த தோல் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு இப்போ சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் லைட்டாக கொஞ்சம் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதங்க விடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இப்போது 150 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் எடுத்து குக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 150 கிராம் பச்சை பட்டாணிக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆர் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ட் தான் மெயினாக வந்து கடையிலலாம் சேர்ப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 1 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் மசாலா அது கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 3 to 5 நிமிஷங்க நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சதுன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறையா சேர்க்கக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். நீங்கள் எண்ணெய் ஃபஸ்ட்டு எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சுருந்த அந்த பச்சை பட்டாணி, அந்த 150 கிராம் பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வரும். அதை இப்போ சேர்த்துடலாம். ரொம்ப மையாக வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலா நல்லா இருக்காது. அதுக்காக 2 விசில் விட்டிங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரேவி ஆர் இந்த மசாலா பார்த்திங்கன்னா திக்காகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தண்ணி சேர்க்காதீங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சீக்கிரமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுடுதண்ணி வந்து 1 கப் அளவுக்கு இல்லை, உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் ஒரு 1/4 கப்பு 1/2 கப் கம்மியாயிரும். ஏன்னா இந்த கிரேவி நல்லா இறுக ஆரம்பிக்கும் டைம் ஆக. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இடலாம். பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மசாலா ரெசிபி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஒரு அமேசிங் ரெசிபி. பானிபூரி கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் கேரட் ஆனியன்ஸை கிரேட் பண்ணி அப்படியே கூட மேலே தூவி சாப்பிட்லாம். இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.